பச்சையம்மன் ஜோதிட நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் காணவிருக்கும் பதிவு துலாம் ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய கடவுள் எதுன்னு பார்க்கலாம். துலாம் ராசியில் பார்த்தீங்கன்னா சித்திரை 3-4 பாதங்களும், சுவாதி 4 பாதங்களும், விசாகம் 1-2-3 பாதங்களும் உள்ளன. சித்திரை 3-4 பாதங்களில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை வள்ளி தெய்வானையுடன் சேர்ந்து இருக்கும் திருக்கோலத்தை வணங்கி வந்தால் மிக மிக சிறப்பாக இருக்கும். இவங்க பார்த்திங்கன்னா என்ன விதமான பரிகாரம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மந்திரங்கள் ஜபிப்பது அந்த மாதிரி பரிகாரங்கள் நம்ம செய்யலாம். நம்மளுக்கு எதுவுமே தெரியல, மந்திரங்கள்லாம் எங்களுக்கு தெரியாது அப்படின்னா, எந்த கடவுளத்துக்கு நீங்கள் வணங்குறீங்களோ எப்போவுமே இப்போ முருகப்பெருமானை வணங்குங்கன்னு சொல்லியிருக்கேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்ற வாசகத்தை தொடர்ந்து செவ்வாயின்றதுனால 7 முறை அப்படி நம்ம எடுத்துக்கலாம். அப்போது 7 முறை நம்ம உச்சரிப்பது மிக சிறப்பாக இருக்கும். இதை மாதிரி நம்ம செவ்வாய்க்கிழமையில் சுக்கிர ஓரையில் அல்லது வெள்ளிக்கிழமையில் செவ்வாய் ஓரையில் நம்ம இதை மாதிரி மந்திரத்தை 7 முறை ஜபித்து வந்து வள்ளி தெய்வானையுடன் இருக்கும் முருகப்பெருமானை வணங்கி வர வேண்டும். அடுத்து பார்த்திங்கன்னா சுவாதி நட்சத்திரம். இந்த சுவாதி நட்சத்திரங்கள் பார்த்திங்கன்னா பொதுவாகவே இவங்க எல்லாமே தெரியும், ஒரு வீரமும் சக்தியும் சேர்ந்து இருப்பவர்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு எதுலேயுமே ஒரு அசால்ட்டான துணிச்சலாக இருப்பாங்க. இந்த நட்சத்திரக்காரர்கள் நரசிம்மரை வணங்கி வந்தால் மிக சிறப்பாக இருக்கும். இந்த நரசிம்மரை எப்படி வழிபட வேண்டும் என்றால், சனிக்கிழமை தோறும் நரசிம்ம பெருமாளுக்கு துளசியினால் அர்ச்சனை செய்து வழிபட்டு வந்தால் மிக சிறப்பாக இருக்கும். ஏதோ ஒரு முக்கியமான வேலைக்கு செல்லும் பொழுதும் இதை மாதிரி சனிக்கிழமை மட்டும் இல்லாமல், இப்போது வியாழக்கிழமையில் போகிறீங்க, புதன்கிழமையில் போகிறீங்கன்னா கூட இந்த நரசிம்ம பெருமாளை துளசியினால் அர்ச்சனை செய்துவிட்டு முக்கியமான நிகழ்வுகளுக்கு நாம் சென்றோமானால் அது வெற்றி கிடைக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா விசாகம் 1-2-3 பாதம். இந்த விசாக நட்சத்திரம் சூரிய பகவான் தினைக்குமே காலையில் எழுந்த உடனே இந்த சூரியன் நம்ம கண்ணில் படும். அப்போ அந்த சூரிய பகவானை நம்ம காலையில் சுத்தமாக நம்ம இருந்துட்டு கையால் கைகூப்பி வணங்கி நீரை கையில் விட்டு பூமிக்கு தானம் செய்ய வேண்டும், சூரிய பகவானுக்கு செலுத்துவதாக என்று அர்த்தம். இதுவே ரொம்ப ரொம்ப சிறந்தது. காக்கைக்கு சப்பாத்தி அதை மாதிரி நம்ம வாங்கி போடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சித்தர் கோவிலுக்கு சென்று அவர்களுக்கு பழங்கள், மாதுளப்பழம், மாம்பழம், முக்கணிகள் சேர்ந்த மாதிரி கூட வாங்கி நம்ம சித்தர்களுக்கு கொடுத்து பூஜித்து வந்தோமானால் இவர்கள் வாழ்வில் என்றும் ஜெயமே, வெற்றி மட்டுமே கிடைக்கும். இதை மாதிரி இந்த 3 நட்சத்திரக்காரங்களும் செஞ்சு பாருங்க, உங்களுக்கு எதிர்பார்த்த மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். நன்றி, வணக்கம். உங்கள் ஜோதிடர் கவிதா.